தாமிரத்தில் வழக்கறிஞர் வீடு உள்ளிட்ட இடங்களில் மொத்தம் 7 துப்பாக்கி தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? மேற்கு தாம்பரம் பகுதியில நேற்று ஒரு வழக்கறிஞர் ஒருவருடைய வீட்டிலிருந்து துப்பாக்கி குண்டு ஒன்று கைப்பற்றப்பட்டது. இது ஆய்வு செய்வதற்காக காவல்துறையினர் அனுப்பியிருந்தார்கள். ஆய்வு செய்ததுல இது SLR ரக துப்பாக்கியினுடைய குண்டு என்பதை காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இது எங்கிருந்து இந்த துப்பாக்கி குண்டு இந்த வீட்டிற்குள் விழுந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. அருகிலேயே விமானப்படை தளத்தின்போது அந்த பயிற்சி தளம் ஒன்று இருக்கிறது. அங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதன் அடிப்படையில விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டதோடு இந்த துப்பாக்கி தோட்டா கிடந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டதுல மொத்தமாக 7 குண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது எங்கிருந்து வந்தது என்ற அடிப்படையில தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும், நேற்றைய தினம் இது தொடர்பாக பயிற்சி நடந்திருக்கிறது. அந்த பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் தான் இந்த துப்பாக்கி குண்டை இவர்கள் சுற்றிருக்கிறார்கள் என்பதையும் முதற்கட்ட தகவல்ல தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து நேரடியாக அந்த பயிற்சி நடந்த அந்த தளத்திற்கே சென்று தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.